சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. வேட்டைக்கார பழங்குடியின மக்களான பேடாக்கள் 1857 மீண்டும் களமிறங்கி பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னீர்கள். பிரிட்டிஷார் கொண்டு வந்த ஒரு சட்டம்தான் அதற்கு காரணமாக அமைந்தது என்று சொன்னீர்கள். அது என்ன தாயே? மகனே சிவா, ஆங்கிலேயர்கள் வேட்டை தொழில் மக்களான பேடாக்களின் அடிமடியிலேயே கை வைத்தார்களே. அதனால் கோபம் கொண்டு அவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். தங்களையும் தங்கள் சமூகத்தையும் அரசனையும் காப்பதற்காக ஆயுதம் ஏந்துவது அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை மிகவும் பெருமையுடன் செய்தார்கள். முதல் இளவரசன் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டதால் அந்த பகுதி பேடாக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் கிழக்கிந்திய கம்பெனி வெளியிட்ட அறிவிப்பு அவர்களை பெருமளவு கோபத்தில் தள்ளியது. 1857 செப்டம்பர் 11 அன்று கிழக்கிந்திய கம்பெனி அரசு ஓர் அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி இந்தியர்கள் அனைவரும் நிராயுதபாணிகள் ஆக வேண்டும். அவர்கள் தங்கள் ஆயுதங்களை நிறுவனத்திடம் சமர்ப்பித்து பின்னர் அந்த ஆயுதங்களை எடுத்துச் செல்ல உரிமம் பெற வேண்டும். உரிமம் இன்றி ஆயுதம் எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த அறிவிப்பு வேடா மக்களின் பிறப்புரிமையை கேள்விக்கு உள்ளாக்கியது. பிரிட்டிஷ் ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருந்த முதல் சமஸ்தான அரசு கம்பெனி ஆணையை நடைமுறைப்படுத்த தொடங்கியது. அதனால் ஹலாகலி அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பேடாக்கள் அதை ஒரு பெரிய அவமானமாக கருதினார்கள். அரசனுக்கு அடங்கி நடப்பதென்ற தங்கள் கட்டுப்பாட்டையும் அவர்கள் மீறினார்கள். எந்த அரசு அதிகாரியையும் தங்கள் கிராமங்களுக்குள் நுழைய அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆயுத கணக்கெடுப்பை கூட அனுமதிக்கவில்லை. அனைவருக்கும் ஆயுதம் வைத்திருப்பதற்கான உரிமம் வழங்கப்படும் என்ற வாய்ப்பையும் அவர்கள் ஏற்கவில்லை. ஆயுதம் ஏந்துவது நம் பிறப்புரிமை, அதற்கு ஏன் அடுத்தவர் அனுமதியை பெற வேண்டும் என்று முழங்கினார்கள். ஹலாகலி என்ற சிறிய கிராமத்தில் தொடங்கிய கிளர்ச்சி சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் பரவியது. பிரிட்டிஷார் இதை தங்கள் ஆட்சிக்கான அச்சுறுத்தலாக கருதினார்கள். லெப்டினன்ட் கர்னல் செட்டன் கர் தலைமையிலான தெற்கு மராட்டா படைப்பிரிவை வரவழைத்தான் மேஜர் மால்கம். பேடாக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தார்கள். தங்கள் உரிமைக்காக கடும் போராட்டத்தை நடத்தினார்கள். ஆங்கிலேயர்கள் இறுதியில் 290 பேடா மக்களை கைது செய்தார்கள். 1857 டிசம்பர் மாதம் முதல் சந்தையில் வைத்து 19 தலைவர்களை தூக்கிலிட்டார்கள். அந்த கிளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது. 1857 கடலோர மகாராஷ்டிராவில் கிளர்ச்சி பரவிய போது கனரா மாவட்டமும் புரட்சியாளர்களின் புகலிடமாக மாறிப்போனது. இங்கே சாவந்த்வாடியில் இருந்து வந்த புரட்சியாளர்கள் கிளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்தார்கள். போர்த்துகீசியர்கள் கோன்கள் ஆகியோரிடமிருந்து ஆதரவை பெற முயன்றார்கள். ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகளான சித்திகள் அவர்களிடம் இருந்து தப்பி கார்வார் அருகே அடர்ந்த காடுகளில் பதுங்கியிருந்தார்கள். அவர்களையும் இந்த போராட்டங்களின் போது புரட்சியாளர்கள் உடன் வைத்துக் கொண்டார்கள்.
பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கிளர்ச்சிகளுக்கு வேறு காரணங்களை கூறினார்கள். அதிக நிலவரி, உப்பு வரிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஒரு கதையை அவர்கள் எழுதி வைத்தாலும் 1857 நானா சாஹேபின் போராட்ட அறைகூவலுக்கு செவிசாய்த்து தெற்கே இவர்கள் கைகோர்த்தார்கள் என்பதுதான் நிதர்சனம். தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு எழுந்த ஆழமான எதிர்ப்புணர்வை இந்த கிளர்ச்சிகள் வெளிப்படுத்தின. இந்த தேசம் பல மொழிகள், மத பிரிவுகள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், சாதிகளால் ஆனது என்ற போதிலும் மக்களிடையே பரந்த தேசிய உணர்வு கிளர்ந்து எழுந்ததைத்தான் 1857 ஏற்பட்ட இந்த கிளர்ச்சிகள் உலகுக்கு புரிய வைத்தன. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்த